589 பத்திர ஆஃபீஸுக்கும் நேரடியாக நான் ஆள் போட்டதாகவும் அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தில் எனக்கு 20% கொடுத்தான்னு நேற்று முந்தா நாள் மூர்த்தின்னு பேரை சொல்லி சொல்கிறார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. பொத்தாம் பொதுவாக சொல்கிறார். இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸுக்கும் எந்த ஆஃபீஸில் எந்த யார்கிட்ட நான் பேசினேன், யார்கிட்ட சொன்னேன், எந்த பத்திரம், எந்த சர்வே நம்பருக்கு. அறநிலத்துறை கோயிலுக்கு சொந்தமான நிலம் அது 1 சென்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அது பதிவு செய்யக்கூடாதுன்னு அந்த பதிவேட்டில் அந்த இதில் இருக்கும். நம்முடைய சட்டத்துறை மற்றும் மின்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எதுக்கும் நேரடியாக கேள்வி கேட்பதற்கு பதிலாக கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் மறைமுகமாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தை கடந்து தான் இப்போ 60 நாளாக ஆச்சு. தான் என்ன செய்கிறன்றதை விட்டுட்டு இன்றைக்கி 5 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பதிவுத்துறையில் அப்படின்னு சொல்கிறார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் பதிவுத்துறையில் பொறுத்தளவுக்கு அமைச்சர் என்ற முறையிலையோ எங்களுடைய அரசோ எந்த பத்திரத்தையும் பதிங்க, இதை பதிங்க, அதை பதிங்கன்னு ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டோம். அதில் அங்கொன்று இங்கொன்றும் தவறு நடந்திருந்தாலும் அதை துறை ரீதியாக அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அது மாதிரி பதிவுத்துறையில் அவர் சொல்லியிருக்காரு, கோயில் நிலங்கள், நீர்நிலை புறம்போக்கு, மற்ற நிலங்கள்லாம் அந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்துருக்காங்க. பெட்டிஷன்லாம் வந்து குமிஞ்சிருக்குங்க. பெட்டிஷன் போடலாம், எல்லா பெட்டிஷனும் இருக்கலாம். எது தகுதியானது, யார் அந்த பெட்டிஷனை நீங்கள் விசாரிங்க, அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, யாரெல்லாம் அது இருந்திருக்குது, அந்த தகுதியான அந்த செய்திருக்கக்கூடிய எஸ்ஆராக இருக்கட்டும், டிஆராக இருக்கட்டும், அவர்கள் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒரு வேளை யாரும் ஒரு சிலர் எடுக்கலைன்னா அது என்ன காரணம்னு நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு பொதுவாக இந்த மாதிரி எல்லா அலுவலகத்திலையும், இப்போ எத்தனை அலுவலகம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, 589 பத்திர ஆஃபீஸுக்கும் நேரடியாக நான் ஆள் போட்டதாகவும் அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தில் எனக்கு 20% கொடுத்தான்னு நேற்று முந்தா நாள் மூர்த்தின்னு பேரை சொல்லி சொல்கிறார். ஒரு அலுவலகத்துக்காவது நான் நேரடியாக பேசினேன்னு அவர் நேராக நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள மந்திரி, ஒரு பொறுப்புனா, ஏன்னா 2 துறைக்கும் உள்ள அண்ணன் வந்து 2 துறைக்கும் உள்ள பொறுப்பான மந்திரியாக இருக்கிறாரு. பொதுவாக சொல்கிறார். இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸுக்கும் எந்த ஆஃபீஸில் எந்த யார்கிட்ட நான் பேசினேன், யார்கிட்ட சொன்னேன், எந்த பத்திரம், எந்த சர்வே நம்பருக்கு, யாருக்காக நான் சொன்னேன், இன்னாருக்காக ஒரு பதிய சொன்னார், இன்னார் பதியக்கூடாத சொத்தை சொல்லியிருக்கிறாரு, அப்படியெல்லாம் அது சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நினச்ச நேரம் நினச்சதுக்கெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே எல்லா துறையிலையும் எல்லா பத்திர ஆஃபீஸ்லையும் அந்த ரெக்கார்டு இருக்குது. 60 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அந்த பழனி மேட்டரில் இப்போ இருக்கிற அதிகாரிகள் தான் தவறு, அதை அவங்களுக்கே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்க முடியுமா? அது அரசு தரப்பு தொடர்பு இருக்குமா சார்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. செய்யக்கூடாதுன்றது அந்த பத்திர ஆஃபீஸில் இருக்கும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம் செய்யக்கூடாது. குறிப்பாக அறநிலத்துறை கோயிலுக்கு சொந்தமான நிலம் அது 1 சென்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அது பதிவு செய்யக்கூடாதுன்னு அந்த பதிவேட்டில் அந்த இதில் இருக்கும். அதை மீறி ஏன் பதிஞ்சிருக்கிறாங்க, அதுலேயும் டெப்டேஷனில் ஒருத்தரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் பதியலை, கொள்ளலை. நான் அது ஒரு வழக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் ஆமாம், அதுலேருந்து இப்போ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் போட்டு புரியுறதுக்கு நான் எதுக்காக வந்தேன்னா, இவ்வளவு போட்டு எல்லாரும் வந்து இப்போ சிபிசிஐடி வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் கேள்வி கேட்குறது அதை கேட்டால் டபார் கடந்த 5 ஆண்டு காலம் இந்த மந்திரி மூர்த்தி, இந்த மந்திரி ஒரு மந்திரினோட சொல்கிறதில்ல, பாவம் அண்ணன் சொல்ல வேண்டியதில்லை. முன்னால் இந்த மூர்த்தி இருக்கிறாருல, மூர்த்தி என்ன மூர்த்தியை ஒரு ஆதாரத்தோடு சொல்லுங்கள். எந்த பத்திர ஆஃபீஸை நாம் கேட்குறோம், அதோட அது மாதிரி எதையினாலும் ஒரு ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.